விவசாயிகள் பயன்பெறும் வகையில் காவிரி ஆற்றில் கொரம்பு அமைக்கப்படும். பெரம்பலூர் திமுக எம்பி அருண் நேரு பேட்டி. திருச்சி மாவட்டம் தொட்டியம் தாலுகாவில் பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதி திமுக எம்பி அருண் நேரு தனக்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். இன்று திமுக திருச்சி வடக்கு மாவட்ட செயலாளரும் முசிறி தொகுதி எம்எல்ஏவுமான காடுவெட்டி தியாகராஜன் தலைமையில் பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதி எம்பி அருண் நேரு தொட்டியம் ஒன்றியம் திரு ஈங்கொய்மலை கிராமத்தில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பயணத்தை தொடங்கினார். அப்போது செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் திரு ஈங்கொய்மலை அடிவாரத்தில் உள்ள போகர் சன்னதிக்கு முன்புறம் இப்பகுதி மக்களின் கோரிக்கைக்கு ஏற்ப மண்டபம் கட்டித்தர நடவடிக்கை எடுக்கப்படும். குறிப்பாக வரும் பாராளுமன்ற கூட்டத்தொடரில் காட்டுப்புத்தூர் பகுதி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் காவிரி ஆற்றில் நிரந்தர கொரம்பு அமைப்பதற்கு உரிய நிதியை ஒதுக்கிடவும் அது தொடர்பான பணிகளை விரைந்து செய்து தரவும் மத்திய அரசை வலியுறுத்துவேன் என்றும் கூறியவர், மேலும் 100 நாள் வேலை திட்டம் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. கடந்த 18 மாதங்களாக 100 நாள் வேலை திட்ட பணிகள் இல்லாமல் தொழிலாளர்கள் சிரமப்படுகின்றனர். எனவே 100 நாள் வேலை திட்டத்தை அதே தரத்துடன் மீண்டும் செயல்படுத்த கோரிக்கை வைப்பேன். இப்பகுதி மக்களின் கோரிக்கைகளை உங்கள் குரலாக பாராளுமன்றத்தில் ஒலிப்பது எனது கடமை என்று கூறினார். மணமேடு, கொளக்குடி, முள்ளிப்பாடி, கமலாபுரம், தொட்டியம், பாலசமுத்திரம், காட்டுப்புத்தூர் உள்ளிட்ட தொட்டியம் தாலுகாவில் 100க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு நேரில் சென்று பொதுமக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்து எம்பி அருண் நேரு வாக்களித்தமைக்கு நன்றி கூறினார். கட்சி நிர்வாகிகள் பலர் உடன் சென்றனர். இன்று இப்போ பயணம் தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு வார காலம் ஆகும்போது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தொட்டியம் சுற்றி இருக்கிற பகுதிகளுக்கு நன்றி அறிவிக்கப்பட்டிருக்கேன். போகிற இடத்தெல்லாம் முதல்வர்கள் செய்கிற திட்டத்துக்கு ரொம்ப நல்ல வரவேற்பு. அது மட்டும் இல்லாமல் அந்த திட்டங்களை விரிவுபடுத்துறதுக்கு உண்டான கேள்விகள் தான் அதிகமாக இருக்க கேள்விகள். அதனால் ரொம்ப ஒரு எழுச்சியான ஒரு விஷயமா இருக்குது. அந்த எழுச்சியாக இருக்கிற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பொறுப்பும் ஜாஸ்தி. ஏன்னா அந்த எழுச்சியை தாண்டி நம்ம இன்னும் போய் வேலை செஞ்சு அந்த மக்களுக்கு போய் செய்யணுங்கிற ஒரு ஆர்வம் தான் எங்களை எல்லாத்துக்கும் இருக்குது. அதே மாதிரி போகிற இடத்துல எல்லா இடத்துலையுமே இந்தியா கூட்டணி கட்சியில் இருக்காங்க. அனைத்து இந்தியா கூட்டணியில் இருக்க எல்லா கட்சியுமே கூட இருக்காங்க. தனியார் திமுகன்னு மட்டும் இல்லாமல் அனைவருமே இருக்காங்க. ஸோ அந்த ஒற்றுமை கண்டிப்பாக இன்னும் நிறைய காலம் தொடரும் என்ற எண்ணம் இருந்து மக்களிடம் அது ரொம்ப சிறப்பாக எடுத்துக்காட்டுறது தான் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும். அடுத்த பாராளுமன்ற கூட்டத்தொடரில் இந்த பகுதி விவசாயிகளுக்காக என்ன பேசப்படுது? இல்லை, நாங்கள் போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான விஷயம். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக அந்த கொரம்பு அமைக்கிற விஷயம் இன்னும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் இருக்குது. இன்னும் அதுக்கு உண்டான நிதி பண்ணணும், நிதி அளிக்கணும் அப்படின்னு இருக்குது. ஸோ அதுக்கு முக்கியமாக இந்த தடவை போனவுடனே பட்ஜெட் முடிஞ்ச அடுத்த 2-3 நாள்லேயே அதை துறை மந்திரியை சந்தித்து எங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக அதை பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்கணும். முக்கியமாக அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 100 நாள் வேலை திட்டம் இன்னும் நிறுத்தி கிட்டத்தட்ட 18 மாத காலம் ஆகிடுச்சு. அதனால் அது திருப்பி மறுபடி தொடங்குங்க, பழைய உருவத்திலேயே அது தொடங்குங்க. நிறைய மக்களுக்கு அது ரொம்ப அவங்க வாழ்க்கையில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்லி இந்த 2 விஷயம் தான் இந்த கூட்டத்தொடரில் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த கொரம்பு சம்மந்தப்பட்ட விஷயம் தான் பேச போகிறோம். ரைட்.